அழகாஸ் நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஸ்லைம் சீரிஸோடைய சீசன் 4 17 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவும் முக்கியமாக இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்த பட்சத்தில் இந்த வீடியோ டிலே ஆகிறதுக்கான ரீசன் நான் இல்லை. அஃபிஷியலாக இந்த அனிமே ரிலீஸ் பண்ணுறவங்களே போன வாரம் ரிலீஸ் பண்ணாமல் இந்த வாரம் தான் டிலே பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ நான் டிலேவாக போடுறேன்னு கேட்டிங்கன்னா அது என் மேலே தான் தப்பு. என்னன்னா காலையிலேருந்து கொஞ்சம் வேலையாக இருந்தேன். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ உட்காந்து பண்ணி போடுறேன். கொஞ்சம் டிலே இருந்தால் மன்னிச்சிருக்காங்க. இருந்தாலும் போன வாரம் போஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த எபிசோட் வேற லெவலில் இருக்கு. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க. ஸோ எது பேசுறதா இருந்தாலும் கடைசியில் போய் பேசிக்கலாம். சரிங்க, சமயத்தோட கதைக்குள்ள போலாமா? இப்போ பார்த்தா நம்ம கிராண்ட் வில்லா வந்து மரியா கிட்ட புலம்பிட்டு இருக்கான். டீமன்ல ட்ரீமுரோ இருக்கானே, அவன் வேற உலகத்தை சேர்ந்தவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு இல்லாத வேலையெல்லாம் பண்ணி இந்த உலகத்தை மொத்தமா ஆக்கிரமிக்க பாக்குறான். யூகி நமக்கு துணையா இருக்கான். அவனுடைய ஃபோர்ஸும் நமக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளான் படி எல்லாமே சரியா போயிடுச்சுன்னா டீமன் லார்டு ரீமுரோவை இன்னைக்குதான் சமாதி கட்டுறது நாளா இருக்கும். ரோசோ ஃபேமிலிக்காக நம்மளுடைய 5 எல்டர்ஸ் வந்து முன்னிலையில இந்த போற வழி நடத்த போறாங்க. கவுன்சில இருந்தும் நமக்கு பெரிய உதவி கிடைச்சிருக்க சைட்ல என்ன மன்னிச்சிடு மரியா. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில உன்னை திரும்பி இங்க கொண்டு வருவேன் எதிர்பார்க்கல. இருந்தாலும் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்னுடைய நிலத்தை காப்பாற்றணும்னா எந்த எல்லைக்கும் எப்படி வேணாலும் நான் போவேன். எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு பார்த்தா பெரிய படையோட அங்க நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம லியோன் பார்த்தா எல்மேஷா கிட்ட வந்திருக்கான். என்னப்பா நண்பர்களா இருந்தும் இப்பதான் உனக்கு பார்க்க தோணுதா? என்ன வந்து ரொம்ப நாள் ஆச்சு நீ வந்து என்ன பார்த்து. எல்மேஷியா, இந்த ஒரு நிலைமையில என்னால சிரிக்க கூட முடியல. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் அப்படி போயிட்டு இருக்கேன். என்னடா பேசுற? உன் கூட தானே ஹீரோவே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு சந்தோஷமா இல்லையா? ஆமால, அவங்க இப்ப யாரும் உன் கூட இல்ல. எங்க பாரு, டைம் வேஸ்ட் பண்ணாம நான் பாயிண்ட்டுக்கே வரேன். எனக்கு தெரியும்டா நீ எதை பத்தி கேட்க போறேன்னு. டீமன்ல ட்ரீமுரோடைய கண்ட்ரில இருக்கக்கூடிய அந்த சின்ன பசங்களை நான் பார்த்தேன். அதை பத்தி தானே நீ கேட்க போறேன். இவளுக்கு என் சுச்சுவேஷன் என்னன்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கேன். சரியா சொன்னேன். டீமன்ல ட்ரீமுரோ இப்போது நிலைமையில என் மேல ஓரளவுக்கு மரியாதை வச்சுட்டு இருக்கான். அவனை எக்கா இருந்து கொண்டு நான் எனிமி ஆக்கிக்க விரும்பல. அதுதான்டா உன்னுடைய குணாதிசயமே. நீ யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல எனிமி ஆக்கிக்க மாட்டிய. ஆனா உன்னுடைய பொழுதுபோக்கே வந்து அனதரோட சேர்ந்த பசங்க எல்லாரையுமே சமன் பண்ணுவாங்களே, நீ கலெக்ஷன் பண்ணி வைப்பே. எனக்கு நல்லா தெரியும்டா. அப்ப நீ கேட்கறத பார்த்தா உனக்காக நான் போய் டெம்பஸ் கண்ட்ரில அவன்கிட்ட கேட்கணும்ன்றியா? ஆனா இந்த மாதிரி நான் கேட்கறதுனால உனக்கும் அவனுக்கும் இடையில எந்த ஒரு சண்டையும் வரக்கூடாதுன்னு நீ எதிர்பார்க்கிறேன். அந்த குட்டி பசங்களை நீ பார்க்கணும் தானே. உன்னால முடியுமா? பிரச்சனையே இல்ல. ஆனா அதுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி கொடுத்தா எந்த பிரச்சனையும் அங்க பண்ண மாட்டல. அந்த பொண்ணு பேரு கோலே. அப்ப ஃபைனலா நீ என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு தெரியும் என் நண்பர்கள் யாரை நம்பினா அவங்க எனக்கு எந்த விதத்துல துரோகம் பண்ண மாட்டாங்க. சரி, நீ என்ன நம்பதுனால நான் உனக்கு உதவி பண்ணடா லியோன். அவ்வளவுதானே நீ தேடிட்டு இருக்க, வேற யாரும் கிடையாதுல. உனக்கு இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே தெரியுமா? எல்லாம் தெரிஞ்ச கதை தானே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? எதுக்காக ஹீரோ சிஷோன்னு சொல்லக்கூடியவன் உன்னை நம்பவே இல்லைன்னு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவளை நான் காப்பாத்தினேன். ஆனா அவளுக்கு தான் அது புரியல. அவளை காப்பாத்தின என்ன வேணாலும் இப்பயும் பண்ணுவேன். இந்த மாதிரியான விஷயத்தினாலதான் வந்து அந்த பொண்ணுக்கும் இப்போ உன் மேல வெறுப்பு வரும். சரி, ஓகே. அந்த ரீமுரோ இருக்கான்ல, அவனுக்கும் அந்த பசங்களுக்கு என்ன மாதிரியான கனெக்ஷன்? எங்க பேரு டெம்பஸ் கண்ட்ரியும் சரி லுப்லியஸ் கண்ட்ரியும் சரி ரொம்ப இன்னசென்ட்டான ஆட்கள் தான் அங்க இருக்கவங்க. யாரும் அந்த பசங்களுக்கு எந்த தொல்லையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நல்லவங்கடா. உனக்கு எப்படி அந்த அளவுக்கு தெரியும்? பாலிடிக்ஸ் பத்தி உனக்கு தெரியுமா? இப்போதைய நிலைமையில எனக்கு தெரிஞ்சு ரோசோசோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் இதுக்கு பெரிய முட்டுக்கட்டியா இருக்காங்க. கண்டிப்பா இப்போ இருக்கிற நிலைமையெல்லாம் வச்சு பார்க்கும்போது லுப்லியஸ் கண்ட்ரி மேல அவங்க பெரிய தாக்குதலை ஏற்படுத்த போறாங்க. இது பெரிய நியூஸா மாறப்போகுது எல்லா இடத்துக்கும். இதனாலதான் வந்து நான் மார்கியூஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் நார்த்ல. மேபி நீ லுப்லியஸுக்கு போகணும்னு நினைச்சினா உனக்கு எஸ்கார்ட் பண்ணவும் ரெடியா இருக்கும். இல்ல, என்ன மன்னிச்சிட்டேன். என் கோல் என்னவோ அதை நானே பாத்துக்கிறேன். நீ எனக்கு உதவி பண்ணதுக்கு மட்டும் கொஞ்சம் ரொம்பவும் நன்றி. ஆனா எக்கா இருந்த கொண்டு என் வழியில உங்க ஆட்கள் யாரும் உள்ள நுழையாம பாத்துக்கோ. நீ கவலைப்படாத, நீ போ, நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் ஒரு விஷயம் போறதுக்கு முன்னாடியே செபரஸை சேர்ந்தவங்க எப்படி இருந்தாலும் வந்து உனக்கு எதிராக ஒரு பெரிய ட்ராப்பை போட்டு வர வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ எல்லாத்துலயும் விசாரா இருக்குது. உனக்கு நல்லதுப்பா. சொல்றது சொல்லிட்டு அப்புறம் கேட்காம போட்டினா என்ன கேட்க கூடாதுமா. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் போகும்போது எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். என் இடத்துல இருந்து ஜூன் மறைஞ்சிட்டான். இதுவே உனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். என்னடா ஆளாளுக்கு என்னென்னமோ பண்றீங்க உங்களுக்கு தோன்றதெல்லாம். ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா டீ குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாரு. என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாம. இதுலயே பார்த்தா அங்க நம்ம ஹினட்டாவுக்கும் பார்த்தா டியாப்லோ பரிமாறத்துக்கு வருவான். அப்போ பார்த்தா அவனுடைய ஆளு அங்க வந்து பரிமாற இவனுக்கு இடையிலேயே போட்டி நடக்குவாங்க. அவ கடுப்பாவராயத்துல எது இவனுக்கு 2 பேரும் இப்படி பண்றான்னு ஹீரோ யோசிக்கிறான். ஹினட்டாவும் நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காத ரீமரோ, உனக்கு எந்த ரெக்வஸ்டும் வரலையா? இப்போ நான் வந்ததுக்கான ரீசன் என்ன தெரியுமா? இன்னைக்கு கவுன்சில் ஆஃப் என்கிராஷியாவில் மீட்டிங் நடக்க போகுது. நீ போல? இல்லப்பா, எனக்கு மெயின் பார்ட்டி நாளைக்கு தான் இருக்கு. அதனால இப்போதைக்கு என் கிட்ட இருக்கிற புது மிலிட்டரி சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே அந்த கவுன்சில்ல அட்டாச் பண்ணிருக்கனால அவங்க ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. நான் வராத வரைக்குமே டியாப்லோ மாதிரியே ஒரு ஆள் அங்க இருக்காங்க. டியாப்லோ இங்க கூட இருக்கான். ஈக்குவலா போயிடுதுல எல்லா வேலையும் சிறப்பா. எல்லாரும் பெருமை பிடிக்கிறான் டியாப்லோ. சரி, ஓகே. உன்னுடைய அந்த மிலிட்டரி ஆளு அங்க யாரை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என்னட்ட கேட்க. அப்ப பார்த்தா லேடி என்னட்டா இங்க வாங்க, ஏதோ ஒரு பெரிய போர்ஸ் லம்பலோடைய கிராண்ட் காதுரல வந்து அட்டாக் பண்ணி நிலக்குலைய வச்சிருக்காங்க. இது பெரிய பேட்டில் நடக்க போதும்னு பயமா இருக்கு, வாங்க. அதுக்கேற்ற போல பார்த்தா அங்க பெரிய சண்டையா போயிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா எல்லாரும் சண்டை போட்டு இருக்கும் போது இவங்க ஒரு பக்கம் சச்சு மாதிரியே இருக்காங்க.
இருக்கிற இடத்துக்கு வராங்க. டியாப்லோ திடீர்னு ஏதோ ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணுவோம். அப்ப பார்த்தா லூமினஸ் இங்க இருந்து வேற இடத்துக்கு போவா. ஹினட்டாவும் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா சண்டைக்கு. ஹீரோ இங்க அவன் ஆட்களுக்கு எதுவும் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண வந்திருக்கான். யாருக்கும் எதுவும் ஆகல, கவலைப்படாதீங்கப்பா, நம்ம கூட தான் நம்ம லார்டு இருக்கல ரீமரோ, அவர் இருக்கவருக்கு எந்த பயமும் வேணாம், பிராக்டிஸை சிறப்பா பண்ணுங்க. ஆமாப்பா லேடி ஷியோன் சொல்றது உண்மைதான், வாங்க நம்ம பிராக்டிஸை தொடர்ச்சியா பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துலயே நம்ம ஆளுங்க எல்லாருமே மியூசிக் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஏன்டா இந்த டைம்ல பண்ணுவோம் சொல்லிட்டு உன்ன பக்கம் உள்ளுக்குள்ள யோசிப்பான். டியாப்லோ பாத்துக்கடா, கவலைப்படாதீங்க, என் ஆள் அங்க நின்னுட்டு இருக்கா, வேணும் அவன் பாத்துப்பான். பார்த்தது குமரா வேற இங்க பசங்களை பாத்துக்காக இருக்காங்க. பசங்களா உன பக்கம் நாங்களும் போய் சண்டை போட்டுமே வெறியா இருக்காங்க. பசங்களா வேணாம்ப்பா, நீங்க இங்க பிராக்டிஸ் நடக்கிறத மட்டும் வாட்ச் பண்ணுங்க, நீங்களும் என் கூட இருங்க, வெளியே போகாதீங்க, கவலைப்படாதீங்க, இந்த இடம் பாதுகாப்பானது தான். சியோன் இந்த பசங்களை நீங்க பாத்துக்கோ. ஆனா இங்க பாருங்க தெரிஞ்சு நாங்களும் உங்க கூட சண்டை போட வரோம். கோலையும் கேப்பா நானும் வரேன். ஆனா ஹீரோவும் இங்க பாருங்க, உங்களை நான் இங்க ப்ரொடெக்ட் பண்ண போறேன், நீங்க இதயத்துல வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் வயசு பத்தல. அப்பதான் பார்த்தா சரியா அந்த இடத்துக்கு அந்த ரேவன் சொல்லக்கூடிய வாங்க வருவான். இவன் தான் வந்து நம்ம ரோசோ ஃபேமிலியில கிராண்ட் வில்லாக்கு கீழே கூடவே இருந்தான் பாத்தீங்களா அந்த காலகட்டத்துல இருந்து. அந்த நண்பங்காரன் என்னடா இவ்வளவு கேர்லஸா இருந்ததுல ஒருத்தன் உள்ளே பூந்துட்டான், இவன் எறும்பு மறிக்கிறான். டியாப்லோவோ சரியான சண்டை மாஸ்டர், இன்னைக்கு வெயிட் பண்ணுங்க, இந்த பூச்சியை நசிக்கிறேன். என்னடா சொல்றேன், அவனை பாருங்க எல்லாமே பார்க்க பூச்சி மாதிரி தான் இருக்கான். உண்மையை சொல்ல போனா டீமன்ஸ்க்கு நேச்சுரலான எனிமிஸே இந்த பூச்சிகள் தான். பரவாயில்லையாடா உன்னால சமாளிக்க முடியுமா, என்னை பத்தி கவலைப்படுத்தீங்க, இந்த சின்ன பூச்சியை நான் நசிக்கிட்டு வரேன். சரி ஓகே, உங்ககிட்டயே ஷியோன் கிட்ட நான் இந்த விஷயத்தை விட்டுறேன், வச்சபடி பசங்களை பாத்துக்கோங்க, அப்புறம் நான் போயிட்டு வெளியில என்ன சம்பவம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை போய் பாத்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பறந்து போக அவன் ஹீரோ வடியலான்னு பார்ப்பான். அப்ப இவனுக்கு ரெண்டு பேரும் எங்கடா பாக்குற, நாங்க தானே அவங்க எனிமின்னு சொல்லிட்டு போய் அடிக்கிறாங்க. பரவாயில்ல, இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் சமாளிக்கிறாங்க. அங்க பார்த்தா கிராண்ட் வில்லாவே வந்துட்டு இவங்க முக்கியமான ஆட்கள் எல்லாரும் கூடயே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹினட்டாவுடைய சப்பானேட்ஸா இருக்கிறவங்க கிட்ட எல்லாரும் சூப்பரா சண்டை போடுவாங்க. ஹினட்டாவே டேரக்டா வந்து எதிர்ப்பான். அவன் ஓரளவுக்கு சமாளிச்சாலும் திடீர்னு பார்த்தா ஹினட்டாக்கு சர்வ் பண்ண அந்த ஆளே வந்து அங்க அவனுடைய பவர்ஃபுல்லான மேஜிக்கை பயன்படுத்தி அடிப்பான். அவனை தலைமை இருந்தாலும் அவன் கிட்ட இருக்கிற அந்த ஸ்வாடை பார்க்கணுமே, பவர்ஃபுல்லான ஸ்வாடு அவன் பயன்படுத்தும் போது ஹினட்டா பயந்துட்டு எல்லாரும் பிரிஞ்சு போங்க, அடிச்சு அடிக்கி ஹினட்டா போயிட்டு அந்த ஆளத்தை பாதுகாத்துருவான் ஸ்வாடை வச்சு. இல்லைன்னா அவன் காலி நேத்துக்கு அங்க இருந்து எல்லாரும் ஒரே அடியில காலி படுத்துட்டாங்க. பொடி பசங்க எல்லாம் முடிச்சு போயிடுங்க. கடைசியா வரிய டீமன்ல ரீமரோ வா உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ரீமரோ என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு என்னடா ஷாக்காவா. இப்பதான் ஹீரோ யோசிக்கிறான். அப்ப ஹீரோஸோட எக்ல இருந்து வந்தவன்றது இவன் தானே, அது இவன் தானே அந்த கிராண்ட் வில்லா. ஆமா ரீமரோ, ஆனா அவங்க பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல. சோ ஹீரோ மரியாவை பார்த்த உடனே ஒரு செகண்ட்ல பார்த்தா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அந்த வெளியே யோசிச்சு பார்ப்பான், இது மரியாவல் மாதிரியா இருக்கு பாக்க. அப்ப பார்த்தா ஹீரோ வேற வழி இல்லாம பொறுமையா பேசுறான் அவங்க கிட்ட. உன்ன ஒரு வழியா நான் பார்த்துட்டேன் கிராண்ட் வில்லா, டீமன்ல ரீமரோ மரியாவல்ல கொன்னதுக்கு பழி வாங்கி மொத்தமா இந்த உலகத்தை மீட் எடுக்க தான் நான் வந்திருக்கேன். ஏன் என்னடா பேசிட்டு இருக்க நீ, மனசை மாத்திக்கியா, இவன் என்ன ரிவெஞ்ச் எடுக்க வந்துட்டானா, உண்மையிலே இவனுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போச்சா இல்லைன்னு தெரியல. மரியாவல் வந்து அந்த இன்சிடென்ட்ல எப்படி இறந்தான்றது இவனுக்கு எப்படி போயிருக்குன்னு தெரியல. ஆனா ரஃபேல் சென்சி வார்னிங் கொடுக்குறாங்க, அவனுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் போய் தான் உங்க மேல முழு கோபத்தோட வந்து அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. அப்ப எனக்கும் வேற வழி இல்ல, என்ன ரீமரோ ஒன்னு மாதிரி இருக்கிற நிறைய டீமன் லார்ட்ஸ் என் கூட மோதி நான் சில முறை தோத்ததுனால என்னையும் நீ இந்த முறை தோக்கடிச்சிடலாம் நினைக்கிறியா? இல்ல அதுக்குன்னு நீ பண்ற எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் இந்த இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. பெரிய முட்டாள்தனம் பண்றேன் ரீமரோ, நீ என்ன மட்டும் ஃபேஸ் பண்ணல, இங்க இருக்கிற நிறைய பேர் தான். அப்ப பார்த்தா ஏகப்பட்ட மக்கள். அப்பதான் பார்த்தா ஹீரோக்கு புரிய வருது, எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு கிரீடின்ற பவர் மூலியமா இல்ல மைண்ட் கண்ட்ரோல் மேனிபுலேஷன் மாதிரியான பவர்ஸ் மூலியமா கண்ட்ரோல் பண்ணி கூட்டு வந்திருக்கானு சொல்லிட்டு யோசிச்சுட்டேன். பவரை பயன்படுத்த போவான். என்ன ரீமரோ, இவங்க எல்லாம் வந்து நீ வாழக்கூடிய கண்ட்ரியை சேர்ந்தவங்க இல்ல ஏன் இடத்துல சேர்ந்தவங்க இல்லன்னா இந்த லுபிலியஸ் இடத்துல இருந்து வந்த மக்கள் நினைக்கிறியா? கிடையாதுடா, நீ எந்த உலகத்துல இருந்து வந்தியோ அங்க இருந்து தான் இவங்களும் வந்திருக்காங்க. இதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகுறா, என்னடா இது, இவங்க எல்லாருமே அதர் வேர்ல்டு சேர்ந்தவங்களா? அப்பதான் வந்து ஹீரோவுடைய சிஸ்டமும் சொல்லும், ஆமா இவங்க எல்லாருமே வந்து அதர் வேர்ல்டு சேர்ந்தவங்க தான். ஆனா இப்போ இது நிலைமையில இவங்க சபிக்கப்பட்டும் மென்டல் கண்ட்ரோல்லையும் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டிருக்காங்க இவனால. அடுத்த கட்டமே பார்த்தா அவங்க எல்லாருமே ஹீரோவை போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன டீமன் லார்ட் ரீமரோ, நீ ரொம்ப சாஃப்டானவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன், உன்னால முடிஞ்ச இங்க இருக்கிற எல்லாரையும் ஒரே செகண்ட்ல கொன்னுடுவேன் பாப்போம், இன்னசென்ட்டான பீப்புள் யாரையும் நீ கொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்ப என்னட்டாவும் அப்ப நீ ஏன் கூட மோதுறா? என்னடா வேணாம் அப்படின்னு ஹீரோ கேட்க, இதெல்லாம் நீ சொல்ல தேவையில்ல ரீமரோ, நான் சமாளிச்சுக்கிறேன். கிராண்ட் வில்லே மரியா கிட்ட உடனடியா போயிட்டு லூமினஸ் கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வா, அப்படி அவ வரமாட்டேன்னு ஒத்துக்கினானா அவளை நீ கொன்னுடு. அவ சொன்ன ஆர்டர் படி அவன் பண்ண ஆரம்பிக்கிற மரியாவும் உன்னால என்ன தடுக்கவே முடியாதான்னு சொல்லிட்டு என்னட்டா போயிட்டு தடுக்கலாம் பார்ப்பான். ஆனா இவனை பக்கம் எவ்வளவு சமாளிக்கும் போது மரியா உள்ள போயிடுவான். உனக்கு கீழே நான் அந்த சர்ச்சில் இருந்து வேலை பார்த்தது பெரும் அவமானமா நினைக்கிறேன், வேலை பார்த்துட்டு எதுக்காக இப்படி கேவலமா பேசிட்டு இருக்கேன், அதெல்லாம் பாஸ்ல நடந்த விஷயம். அதுக்கப்புறம் ஹீரோ இந்த இடத்துல பார்த்தா ஒவ்வொருத்தனையும் அடிச்சு பிடிச்சி அவன் மண்டையில இருக்கிற அந்த இன்ஃபுளுன்ஸை அப்புறம் அந்த சாபத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறான். இதுவே ஹீரோக்கு பெரிய தலைவலி. இன்னொரு பக்கம் பார்த்தா ஷியோன் பயங்கரமா அடி வாங்கி பறக்க விடுறான். அப்பதான் பார்த்தா டியாப்லோ குறுக்கால வந்து தடுக்கிறான். ஷியோன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, நாங்க நல்லா இருக்கும் மாஸ்டர், பட் இருந்தாலும் நாங்க நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். என்ன சொல்றேன், டியாப்லோவாலேயே தடுக்க முடியலையா? ஹீரோ அப்படியே அவன் கூட சமாளிச்சுட்டு இருக்கும்போது ரஃபேல் சென்சேவும் யாரோ ஒருத்தங்க வந்து லூபிலியஸ் கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களோட இண்டிவிஜுவலான நேம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது டியாப்லோவோடைய லைன் சைட்லயே வராங்க. அப்பதான் பார்த்தா ஹீரோ டியாப்லோ கிட்ட, டியாப்லோ உனக்கு எதனா பிரச்சனையா இருக்காடா? எந்த பிரச்சனையும் இல்ல மாஸ்டர், அப்படி நீங்க கேட்டீங்கன்னா நான் ஒரு சர்வெண்டே கிடையாது, உங்களுக்கு உண்மையானவனே கிடையாது, என்ன நம்பி விட்டுருக்கீங்களா, இதை நான் முடிச்சுட்டே வரேன். ரஃபேல் சென்சே வேற வார்னிங் சொல்லிட்டு என்ன அலர்ட்லயே வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ ரங்காவை வெளியே வந்துட்டு ஷியோனுக்கு பேக்கப் போக சொல்றான். ஹீரோ அதுக்கப்புறம் இங்க பாரு ஷியோன், ரங்கா உனக்கு துணையா வந்திருக்கான், நீ அவன் கூட சேர்ந்து இப்போ ஃபைட் பண்ணி அந்த எனிமி இன்செட்டா இருக்கிறவனை அழிச்சிடு. அப்புறம் டியாப்லோ இங்க பாரு, உனக்கு இப்போ எந்த விதமான வருத்தமும் வேணாம், நீ விஷயத்துக்கு சண்டை போடு, நீ ஷியோனை பத்தி வருத்தப்படாத. ஆனா மாஸ்டர் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் நீ நம்படா ஃபர்ஸ்ட், அப்பதான் உன்னோட எனிமியை உன்னால தோக்கடிக்க முடியும். சரிங்க மாஸ்டர், நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். டியாப்லோ ஷியோன் கிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்த நீ நோட்டீஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிற ஷியோன், அவன் உன்னை விட ரொம்ப
ரொம்ப சக்தி வாய்ந்தவனா தான் இருக்கான். ஒரு ஃபர்ஸ்ட் செக்ரட்டரியா உன்னால ஹேண்டில் பண்ண முடியும் தானே? என்னால முடியும், என்னை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல செகண்ட் செக்ரட்டரி. ஆனா எனக்கு தெரியும் டியாப்லோ, நீ என்னை விட ரொம்ப சக்தி வாய்ந்தவன் தான். அதன் அடிப்படையில் எனக்கும் இந்த மாதிரி முக்கியமான வேலைகள்லாம் வேணும். அதனால அதையும் நான் பார்க்க தான் இங்க வந்திருக்கேன். இந்த சண்டை ஏன் கட்டி ஒரு அங்கா கட்டி விட்டுறேன். இதனாலதான் உங்க பேரு எனக்கு தெரிஞ்சு லேடி ஷியோன்னு சொல்றாங்க. போட்டு தாக்குதல் உங்களை மிச்சம் யாருங்க? கொஞ்சம் மனசு வச்சிருந்தீங்கன்னா வீட்டுல இருந்து சோறு எடுத்துன்னு தான் வாயில போட்டு அவனை அப்படியே ஃபுட் பாய்சன் ஆக்கி அவனை கொண்டு இருக்கலாம் ஈஸியா. அதுக்கு தேவையில்லை. சரி நீங்க பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு டியாப்லோ கிளம்பிடுவான். உனக்கும் அதுதான் குட் லக். சொந்த சண்டை ரொம்ப தீவிரமா போக இன்னும் பக்கம் கீழே பார்த்தா வெனம் வந்து அவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. வேற சோல்ஜர்ஸ் எல்லாமே தடுத்து குமரா பார்த்து உன பக்கம் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம டியாப்லோ வேணாமே எங்க பாரு, உன் லைஃபை கொடுத்தாச்சு அந்த பசங்களை நீ காப்பாத்தி ஆகணும், சரியா? விட்டுறாத. கண்டிப்பா என் பெஸ்ட்டை கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கின்ற மாதிரி அவன் கத்த. டேய் வாயமுறா, எனக்குன்னு சொல்லாத, லார்ட் ரீமருன்னு சொல்லு. என்னை பத்தி நீ கவலையப்படக்கூடாது. அதுக்கப்புறம் லூமினஸ் இருக்கிற இடத்துல லூமினஸ்க்கு தெரிஞ்சிடும் கிராண்ட் வில்லேவும் அவன் கூட இருக்கிற ஆட்குள்ள இந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு. அது எதுக்காகன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கேன். இவளை எப்படியாச்சும் இதுல இருந்து வெளியே எடுத்து அவனுக்காக பயன்படுத்தணும்னு பாக்குறான். எந்த முக்கியமான நோக்கத்துக்காக இருக்கும்னு சொல்லிட்டு அவ யோசிக்க. அப்பதான் பார்த்தா அங்க 3 ஜோக்கர் பையர்களும் வருவானுங்க. அவனுங்க வந்ததையும் இவ கவனிச்சிருவான். பரவாயில்லையே, ஓரளவுக்கு எல்லாம் கணிச்சுதான் இதே இடத்துல வெயிட் பண்ணிட்டீங்க போல. டீமன் லார்ட் லூமினஸ் நீங்க தானே? அது முதல்ல நீங்க யாருன்றத சொல்லுங்கடா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் தான் வந்து லப்பேஸ், அப்புறம் குண்டா இருக்கிற நான் தான் ஃபுட் மேன். இன்னும் ஒருத்தவங்க என் கூட வந்திருக்காங்க, அவங்க தான் மரியாவன்னு சொல்லிட்டு அவ ஷாக்காவா. பயப்படாதீங்க, கிராண்ட் வில்லே கிட்ட இருந்து இவங்க மூலியமா தான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் இங்க வந்திருக்கு. அப்போ இதை முடிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. நீங்க செத்தாதான் இந்த ஒரு விஷயம் எல்லாமே நடக்கும். ஏன்னா அவருக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் சொல்ல சொன்னாரு. அப்ப அவனுடைய கார்டு அங்க வந்து அட்டாக் பண்ணுவான். எவ்வளவு தைரியம் இப்படி பேசுவீங்க? ஒரு கால் அடி எடுத்து அவங்க முன்னாடி வச்சு போறாங்க, கொண்டுட்டு வேண்டாம். டேபா பேசிய முடியல, அதுக்குள்ள என்னப்பா உங்களுக்கு கதை? அந்த பட்லரே பாக்கணுமே, சூப்பரா சண்டை போறாரு அவரு. அப்பதான் பார்த்தா எங்க பார்ப்பா லூயிஸ் அப்புறம் காந்தர் 2 பேருக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். எக்காரணத்தை கொண்டு இந்த இடத்துல இந்த ஹோலி ஹார்க்க வந்து பாதிப்பு உள்ளாக்க கூடாது, கொஞ்சம் தொலைவா போய் சண்டை போடுங்க. அவனுக்கு முன்னொரு பக்கம் சண்டை போட மரியாவை பார்த்து அவ ஃபீல் பண்றா. மரியா இறந்துட்டான். ஆனா இந்த சூழ்நிலையை கிராண்ட் வில்லே பைத்தியக்காரன் இப்படி பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது மரியா இல்லன்றது எனக்கு தெரியும், இருந்தாலும் உன்னை விட மாட்டேன், நெருங்கவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ அட்டாக் பண்றா. அவ அட்டாக்லாம் பார்த்தா அவ அசால்ட்டா அந்த ஒரு நிலைமையிலையும் டாஜ் பண்ணி அவ கிட்ட போயிட்டு அட்டாக் பண்ண போவா. இருந்தாலும் நம்ம லூமினஸ் அதுல இருந்து தப்பிப்பான். எங்க உன்ன பக்கம் சண்டைலாம் ரொம்ப தீவிரமா கரெக்டா போயிட்டு இருக்கு. சோ இந்த நிலைமையில தான் யூகி போட்ட பிளான் கரெக்டா வேலை செய்தேன். சோ எல்லாரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப பிஸியா வச்சுட்டு இருக்கும்போது தான் இவன் களத்துல இறங்குறான். டீமன்ல லூமினஸ் உடைய ஹிடன் ட்ரெஷரே இதானே. இதுக்கு மேல போட்டிருக்க எல்லா விதமான சாப்பிடலாம் எனக்கு ஒன்னும் ஒர்க் ஆகுது. நான் யாரு இந்த உலகத்துடைய கிங் ஆச்சு. அதுக்கப்புறம் அவனுடைய ஸ்கில்லை பயன்படுத்தி அதை முறியடிக்க ட்ரை பண்ணுவான். டியாப்லோ இன்னொரு பக்கம் வெளியில ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். சோ அப்பதான் அவன் சென்ஸ் பண்ண ஆள் வந்து லூமினஸ் கிடையாது, மேடு வேஷத்துல வந்திருக்க டியாப்லோக்கு தெரிஞ்ச ஒரு எனிமி. உனக்காக தான் இங்க வெயிட் பண்ணிருந்தேன். எங்க பாரு, இப்போது நிலைமையில என்னுடைய பேர் வந்து டியாப்லோ. புரே இல்ல உன் பேர் வந்து ரைனே தானே? அது நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதை வச்சான். பரவாயில்லையே, என் பேரை தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க. நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவன், ரொம்ப அற்புதமானவன். உன்னுடைய பேர் ஒரு காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு மேங்கரல் டீமன் லார்டுன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். ஆனா நீ அதுக்கப்புறம் இப்படி தடம் மாறிட்ட. எங்க பேரு இந்த உலகத்தை விட்டு மறையணும்னு நினைக்கிறியா? தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காது. சரி ஓகே, நான் ஃபைட் பண்ணதான் வந்து அதை முடிச்சுட்டே போயிடும். யார் இங்க முடிக்க போறான்னு பாத்துருவோம். யாருக்கிட்ட மோதுறேன்னு தெரியாம மோதிட்டு இருக்கேன். நான் டியாப்லோ கிட்ட தான் மோதிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து குத்துவா பாருங்க. அந்த ஒரு சண்டையில அது ஒரு எஃபெக்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பல மனசுல இருக்கிற கோபத்தோடையும் குழப்பங்களோடையும் அவ டியாப்லோ கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு இருக்கான். இவ வந்திருக்கான்ற விஷயத்தினாலதான் பார்த்தா ஹீரோ டியாப்லோ கிட்ட சொல்லியிருப்பான், நீ மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு உள்ள வச்சுட்டு இருந்தே சண்டை போட்டுருக்கேன். சோ அதெல்லாம் தாண்டி தான் இப்போ வந்து அவங்க எல்லாரையும் விட்டுட்டு இப்போ இவ்வளவு மட்டுமே போக்கஸ் பண்ணி சண்டை போட வந்திருக்கான். டியாப்லோ முடிஞ்ச அளவுக்கு டாஜ் பண்ண தான் தெரியும், திரும்ப அடிக்கவே இல்லை. அவ பெரிய லெவலுக்கான ஒரு அட்டாக்க பண்ண தலைவன் அதெல்லாம் சொடக்க போற நிமிஷத்துல கட்டுப்படுத்திடும். இன்னும் ஏகப்பட்டது அடிச்சுட்டு இருக்கான். டியாப்லோ முடிஞ்ச அளவுக்கு தடுக்க டக்குன்னு பார்த்து டியாப்லோக்கு ட்விஸ்ட் கொடுக்குற வகையில பின்னாடி வருவான். வந்து அவளையே சென்ஸ் பண்ணி அவளுக்கே ஷாக்க கொடுப்பான். இப்போ என்னுடைய முறைன்னு சொல்லிட்டு கீழே போட்டு அடிச்சு அவனுடைய ஸ்பெல்ல பயன்படுத்துவான். இது மல்டி ஸ்டேஜ் டிஸ்ட்ராக்ஷன் ஆச்சு. இந்த மாதிரி ஃபைட்ல இதெல்லாம் பயன்படுத்துவேன். நான் உன்னை இங்க விளையாட வரல ஆரம்பத்துல சொல்லிட்டேன். உன்னை போர் அடிக்க விடக்கூடாது இது பண்றேன். ஆனா ஏன் இப்படி முட்டாள்தனமா ஒருத்தனுக்கு அடிமையை போய் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்? இங்க பாரு, அது ஏன் விருப்பம். எனக்கு ஒரே ஒரு மாஸ்டர் தான், அவரு கீழே வேலை செய்ய எனக்கு எல்லா விதமான ரைட்ஸும் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி எக்காரந்து கொண்டும் என் மாஸ்டரை யாராச்சும் கேவலப்பத்து நான் அவளை சும்மா விட மாட்டேன். உன்னை எரிச்சிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்ல பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவான் பாருங்க. ஏகப்பட்ட ஃபயர் அட்டாக். அவளை அப்படியே பொசிக்கிடும். அந்த அவ இருந்த அடையாளமே இருக்குது. சவுண்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கொடுத்துருப்பாங்க பேக்ரவுண்ட்ல. பார்த்தப்போ இன்னமும் உயிரோட தான் இருக்கான். கீழே சாஞ்சி படுத்துட்டான். பாவம் நீ ரொம்ப வீக்கா இருக்க, பரவாயில்ல இந்த விளையாட்டுக்கு டெஸ்டரோசாவே அமைச்சிருக்கலாம். இதை கேட்ட அவ ஷாக்காவா, என்னது டெஸ்டரோசாவா? நீ யாரை பத்தி கவலைப்படுத? எதுக்காக இங்க வந்து அதை மட்டும் சொல்ல. நான் வந்தது உனக்காக தான் டியாப்லோ அப்படின்னு அவன் திரும்பி பார்த்துட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்தவன், ஆனா நீ இன்னும் டீமன் பியர் வரைக்கும் தான் எவல்வா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுவான். அப்ப பார்த்தா உதவி பண்ண மெயினான ஆக்டோகிராமோடைய டீமன்ல தலைவரே வந்துட்டாரு. இதுல நீ சம்மந்தப்பட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கிரிம்சன். ஆனா இப்போ நான் நம்புறேன். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம், எப்படி பாருங்க நோரு அப்படின்னு அவன் கேட்கறதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே பொறுமையா அடுத்த வாரம் பார்த்துப்போம். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த எபிசோட் பார்த்தவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. லேட் ஆனதுக்கு மன்னிச்சிடுங்க. ஸோ பிடிச்சவங்க எல்லாருமே லைக்கும் போட மறந்துடாதீங்க. கண்டிப்பா என்ன சொல்லிக்கணும் தெரியல. நான் நம்ம சேனல்ல வந்து இதுக்கப்புறம் ரெகுலரா ஃபினிஷ் அனிமேலாம் ஒரு சிலது போடலான்னு இருக்கேன். ஏன் இந்த ஸ்லைம் சீரிஸே கூட ஆரம்பத்துல இருந்து போடலான்னு இருக்கேன். என்னதான் தமிழ் டப்ல இருந்தாலும் கண்டிப்பா என் வாய்ஸுக்காக பார்க்கணும்னு ஒரு சில பேர் இருப்பீங்களா, கண்டிப்பா பிடிச்சவங்க எல்லாரும் பார்ப்பீங்க நம்பி தான் உங்களுக்காக ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரமே ஏதாச்சும் ஃபினிஷ் அனிமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமாக இந்த சீரிஸ் உடைய சீசன் 1 சீசன் 2 இதெல்லாம் போடலாமா வேணாம்ன்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதை பொறுத்து தான் நான் போடலாமான்றது யோசிக்க போறேன். வேணான்னா கூட ஓகே தான். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.